நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எம்புரான் அந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். லூசிஃபர் 2019ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். ஸோ அதோட சீக்குவலா தான் இது வெளிவந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு வெளிவந்த லூசிஃபர் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். பிருத்திவிராஜ் அவர்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் இயக்கும் திறன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வியக்க வைக்க ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இம்பாக்டை இந்த படம் தந்திருக்குதா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் கேரண்டி தருதா இல்லை மினிமம் கேரண்டி தருதா அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பிகேஆர் அதாவது ஐஎஃப் கட்சியோட தலைவர், அவரோட மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து அவரோட வாரிசான ஜத்தின் ராம்தாஸ் டொவினோ தாமஸ் வந்து கட்சியை வந்து தலைவர் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து முதல்வராகவும் ஆகுறாரு. அவர் வந்து மக்களோட அந்த அடிப்படை பிரச்சனைகளை புரிஞ்சுக்காம தான் ஒரு ஒரு ராஜா வீட்டு குழந்தை போல ஸோ அதிகார மமதையில தலைக்கு ஏறி ஆடுறாரு. ஸோ அது வந்து மக்களிடையே வந்து எதிர்ப்பு சம்பாதிக்குது. அதை வந்து அவங்க அக்கா பிரியா, அதான் மஞ்சு வாரியர், அவங்க வந்து தட்டி கேட்குறாங்க. இருந்தாலும் அதுக்கான பலன் வந்து கிடைக்கல. அதிகார மமதையில் ஆடினாலே என்ன ஆகும்? மக்களோட செல்வாக்கை இழப்பாங்க. ஸோ மக்களோட செல்வாக்கை இழக்கும் போது அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து இன்னொரு கட்சி கூட கூட்டணி போகும். அந்த கட்சியா வந்து மதவாத கட்சியான ஏஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு மதவாத கட்சியோட கூட்டணி போறாரு. இது வந்து அந்த கட்சியில உள்ளவங்களுக்கே பிடிக்கல. ஸோ அந்த கட்சியே வந்து மிகப்பெரிய அளவு கரைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஒரு பயத்துல இருக்கிறாங்க. என்னடா இது வந்து தமிழ்நாட்டோட அரசியலோட ஒத்து போற மாதிரி கதை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். இது வந்து பியூர்லி ஒரு கற்பனை தான். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஐஎஃப் கட்சியை காப்பாத்துறதுக்கு ஸ்டீஃபன் அப்படின்றவர் வந்து வராரு. அவர் வந்து யார் அப்படின்னா, அவர் தான் மோகன்லால் ஆப்ரஹாம் குரேஷின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அது ஒரு ஆப்ரேஷனா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இங்க கேரளாவுக்கு வந்தாரா, இந்த ஐஎஃப் கட்சியை வந்து மீட்டாரா, ஜத்தின் ராமதாஸ் என்ன ஆனாரு? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடை தர்ற படம் தான் லூசிஃபர் 2 எம்புரான். இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னாலே அது மோகன்லால் தான். ஏன்னா அவர் வர்ற சீன் எல்லாமே வந்து மாஸ் தெரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் படத்துல எப்படி வந்து ரஜினி வந்து ஒரு அந்த ஸ்லோ மோஷன்ல வந்து அந்த இடம்லாம் வந்து ஒரு மாஸ் விசில் பறக்குமோ, அந்த மாதிரி வந்து மோகன்லால் வர்ற சீன்லாம் வந்து அந்த அளவுக்கு தியேட்டர்ல விசில் பறக்குது. ஒரு ஹாலிவுட் தரம் அப்படின்றது வந்து அந்த விஷுவல்ல வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது அது வந்து ஹாலிவுட் தரத்துல வந்து அந்த விஷுவல் வைஸா வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபைட் எல்லாம் வந்து அந்த சலார் படத்தோட எஃபெக்ட்ல கொஞ்சம் இருக்கு. ஏன்னா சலார் படத்துல வந்து பிருத்திவிராஜ் நடிச்சதுனால அந்த ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவர் தான் வந்து ஒரு பெரிய பிளஸ். அதை தாண்டி வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து இந்த படத்துல பெருசா என்ன இருக்குதுன்னு கேட்டா வந்து கதை வந்து ஓரளவு பிளஸ்ஸா இருக்குன்னு சொல்லலாம். கதாசிரியர் முரளி கோபி அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஓரளவு புரிய வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இதுல பிளஸ். என்ன பிளஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோதான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட மைனஸ் என்ன? மைனஸ் ஸோ வில்லன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை தரல அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா ஜெயிலர் படத்துல வந்து நம்ம விநாயகன் வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து அபிமன்யு சிங் தரல. அபிமன்யு சிங் வந்து தமிழ் படத்துலயும் நிறைய நடிச்சிருக்கிறாரு. அதுல வந்து தீரன் அதிகாரம் ஒன்றை தவிர பெரிய இம்பாக்டா வேற எந்த படத்துலயும் தரல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சு வாரியர் அவரையும் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. ஸோ அவருக்கான ஒரு காட்சிகளும் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து சரியா இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஃபைட்டு அந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சீக்வன்ஸாக போகுது. பட் அதுக்கு இடையில வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வேணும். அந்த மாதிரியான கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவாகவும் இருக்கு. அதுக்காக வந்துட்டு இந்த படம் வந்து பார்க்கவே ஒர்த்து இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு அவர் ஹாலிவுட் எஃபெக்ட்ல வந்து தர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. மேக்கிங் சூப்பரா இருக்கு. ஸோ அந்த காட்சிகள்லாம் சூப்பரா எடுத்திருக்கிறாரு. பட் அந்த காட்சிகளுக்கு இடையிலான அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட், ஸோ என்ன ரீசன் வருது, அதுக்கான பேஸ் ஒரு எமோஷனலா வந்து ஒரு கனெக்ட் ஆனாதான் ஓகே இந்த இடத்துல வந்து இவர் வந்து இப்படி அடிக்கணும், ஸோ இந்த இடத்துல இவர் வந்து இப்படி செய்யணும், அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரீசன் வந்து இந்த காட்சிகளுக்கு இடையில இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்டை தருதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ ரொம்ப மோசமாகவும் இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து தொத்தி நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கு ஒரு விதத்துல பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு, ஒரு விதத்துல நெகட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து அந்த லூசிஃபர் அந்த படத்தை பார்த்துட்டு அதோட இம்பாக்டோடயே வந்து வந்தவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம்
அதுலேருந்து கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், டிக்டியூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.